ஜெயின் வந்தே மாதரம் வெங்கட் நாராயண் சர்மா யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் ஒரு மகாமந்திரம் பார்த்துட்டுருக்கோம். அதோட கண்டினியூவேஷனில் லலிதா சஹஸ்ரநாமம் சாப்டர் நம்பர் 101 ஸ்லோகம். லலிதா சஹஸ்ரநாமத்துப்படி நம்மளோட கிளாஸ் படி 10வது கிளாஸ் 101வது ஸ்லோகம் 10வது கிளாஸாக நிர்ணய மணி நிப்பாட்டி சொல்லிட்டு வரோம். வாங்கோ கிளாஸுக்குள்ளே போகலாம். காலராத்தியாதி சக்தியௌக ஒரு தடவை சொல்லி கொடுக்குறதே நான் 2 தடவை சொல்லி காமிக்கிறேன். அதே போல் எல்லாருமே சொல்லி பழகுங்கோ. கற்றுக்கிறவாளுக்கும் இந்த சேனலில் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கோ. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு லைக் கொடுங்கோ, ஸ்டோர் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கோ. கிளாஸுக்குள்ளே போகலாமா? ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. காலராத்யாதி சக்தியௌக காலராத்யாதி சக்தியௌக விருதா சித்தௌ தனப்பிரியா விருதா சித்தௌ தனப்பிரியா மகாவீரேந்திரவதனா மகாவீரேந்திரவதனா ராக்கின்யம்பா ஸ்வரூபிணி ராக்கின்யம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜநிலயா மணிபூராப்ஜநிலயா வதனத்ரய சம்யுதா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயுதோபேதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமரிஜாதிபிராவృతా டாமரிஜாதிபிராவృతా ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா மாம்சனிஷ்டா ஸ்டா வந்து இஷ்டா ஷஷ்டியோட ஷாவும் 2வது டாவும் சேர்ந்தது. சஷ்டியோடைய ஷால ஒரு பாதியும் 2வது டாவோடைய அந்த கீழ்ப்பகுதி டாவோடைய மேலே டீ இருக்கும். இங்கிலீஷ் வார்த்தையில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இங்கிலீஷில் டீ வர மாதிரி வந்து கீழே கண்டினியூவேஷனாக ஒரு 0வோட சேர்ந்தது தான் 2வது டா. சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக புரியுதா கூட சொல்கிறேன். அந்த டாவோடைய கீழ்ப்பகுதியும் இந்த சஷ்டி ஷால வரக்கூடிய ஷா மேல் பகுதியும் சேர்ந்தது தான் ஸ்டா. இந்த இடத்துல அந்த எழுத்து தான் உச்சரிக்கணும். சரியா? ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான்ன பிரீதமானசா குடான்ன பிரீதமானசா. இந்த இடத்துல குடான்னம் அப்படின்னு சொல்கிறார். வெள்ளத்தையும் அன்னத்தையும் கலந்து பண்ணக்கூடிய பாயசம், வெள்ளை அன்னம் பாயசம். இது பண்ணுறது கூட லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு விசேஷமான நைவேத்தியத்தில் ஒன்று. இதுக்கு முன்னாடி பருப்பு பாயசம் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து குடான்ன பிரீதமானசா அப்படின்னு சொல்கிறார். அதனால் அம்பாளுக்கு இதெல்லாம் விசேஷமான நைவேத்திய பொருட்கள்லாம் கூட ஸ்லோகத்திலே வர்றது. நல்லா கிளியராக கவனிச்சுன்னு வந்தேன்னா இதெல்லாம் அந்த வாக்கியார்த்தங்கள் அப்பப்போ லைட்டாக 1-2 சொல்லுவேன். பின்னாடி டைம் இருந்ததுன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய வாக்கியார்த்தமும் பின்னாடி சொல்லலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. பார்ப்போம் எப்படி நேரம் இருக்கும். சரியா? குடான்ன பிரீதமானசா சமஸ்த பக்த சுகதா சமஸ்த பக்த சுகதா லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி ஸ்வாதிஷ்டானாம் ஸ்வாதிஷ்டானாம் புஜகதா ஸ்வாதிஷ்டானாம் புஜகதா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 101வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது 102வது ஸ்லோகத்திலே மணிபூராப்ஜ நிலையா அப்படின்னா இங்கே வந்து சுவாதிஷ்டானாம் புஜகதாங்கிறார். இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம யோகாவில் வரக்கூடிய தச சக்கராஸ் அதோடைய அம்சங்களை பற்றி குறிப்பிட்டு யோக நிலைகளை பற்றி குறிப்பிட்டு வர்றது. அப்படிங்கிறத அம்பால 10 விதமான முக்கியமான வழிபாடுகள் இருக்குது. அதில் யோகக்கலை மூலியமாக அந்த தச சக்கராஸ் மூலியமாக ஒருநிலைப்படுத்தி வழிபடுறதும் அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும். அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸ்வாதிஷ்டானாம் புஜகதா சதுர்பக்திர மனோகரா சதுர்பக்திர மனோகரா சூலாத்யாயுத சம்பன்னா சூலாத்யாயுத
யுத சம்பன்னா. இந்த யூ த யூ வந்து யாயா ஈஜி யூ. த வந்து நாலாவது த. தியா வந்து இது ப்ளஸ் ய. மூணாவது தால வரக்கூடிய பாதியும் யாவோட ஒரு முக்காலும் சேர்ந்தது தான் தியா. ஷூலாத்யா அப்படின்னு வரக்கூடிய ஷூ வந்து சிவனில் வரக்கூடிய சாசா சிசி ஷூ. இந்த ஷூ சொல்லணும், சரியா? ஷூலாத்யாயுத சம்பன்னா பீதவர்ணாதி கர்விதா. பீதவர்ணாதி கர்விதா மேதோ நிஷ்டா மது பிரீதா. மேதோ நிஷ்டா மது பிரீதா. இந்த இடத்துல அம்பாளுக்கு மது ரொம்ப பிரீத்தமான ஒரு விஷயங்கிறப்போல வர்றது. அதனால் இங்கே நல்லா கவனிச்சுன்னு வந்தேன்னா நான் சொன்னால் போல் உங்களுக்கு புரியும் என்னென்னா பூஜைகளுக்கு உகந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். வந்தின்யாதி சமன்விதா. வந்தின்யாதி வந்தின்யாதி. முதல்ல தி வந்து நாலாவது தி. ஞாதி இஞ்ஞாதி அப்படின்னு வருதுங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வர தி வந்து மூணாவது தி. வந்தின்யாதி சமன்விதா. தத்யன்னாசக்தஹிருதயா. 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 காக்கினி ரூபதாரிணி. காக்கினி ரூபதாரிணி. தத்யன்னாசக்தஹிருதயா. தத்யன்னம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தயிர் சாதம். காக்கினி ரூபதாரிணி. காக்கினி ரூபதாரிணி. இன்னும் ஒரு படி மேலே போய் காக்கைகள் ரூபமும் தேவி லலிதா தேவியோடைய ஸ்வரூபங்கள், அதாவது அம்பாளுடைய ஸ்வரூபம் தானே சொல்கிறா. அதனால தான் காக்கைக்கு அன்னம் போட்டுட்டு காக்காக்கு வரதான்னு பார்க்க சொல்கிறா பார்த்தீங்களா சார்த்தத்தில். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கர்மாவில் பிராமின்ஸில் அதுவும் முக்கியமாக இந்துக்களுடைய முக்கியமான இந்த பித்தர் காரியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு அன்னம் இடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் நிலைக்கு உள்ளே வரும்போது தலையை குனிஞ்சு வர்றது, நிலப்படியில் கோலம் போடுறது, நிலைக்கு வெளியில் கோலம் போடுறது, ரெண்டு பக்கம் வாசலில் பிறையில் தீபம் ஏற்றுறது, தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி தலைவாரி முடியெல்லாம் சொல்லிட்டு குப்பையில் போடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுருந்தா. வெயிட்டு போட்டாச்சு வழக்கு ஏற்றியாச்சுன்னா தலை வர மாட்டா. காத்தால் எழுந்தினோடனே ரெண்டு கையும் தேய்ச்சிட்டு கையை பார்த்துட்டு தான் பிறரை பார்ப்பா. அந்த கையை அப்போ முகத்தில் தடவி விட்டுப்பா. இதுவே நல்ல சின்ன சின்ன தர்ம சிந்தனை விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கா. இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது, பிராமணனுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாருக்குமே உள்ளது. காக்கினி ரூபதாரிணி. காக்கினி ரூபதாரிணி. கண்டினியூஷன் கிளாஸோடைய ஸ்லோகத்தோட நம்பர் 105. கீழே தத்யன்னா சக்த ஹிருதயா காக்கினி ரூபதாரிணி அப்படிங்கிற இடம் சொல்லி முடிச்சிருக்கேன். மூலாதாராம் புஜகதா. மூலாதாராம் புஜாரூடா. இதுலேயும் பாடபேதம் இருக்குது. மூலாதாராம் புஜகதா பஞ்சபக்திராஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறா. புஜகதான்னு ஒரு இடம் வருது, பஞ்சபக்திராஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பெரும்பாலான இடங்களில் நிறைய அந்த புஜகதாங்கிற இடத்த தாராம் புஜா ரூடா அப்படிங்கிறா. ரூடே அப்படிங்கிறது அம்பாலோட விசேஷமான அதி குரோதமான கோபம் கொண்ட சில நூறுகள் எண்ணிக்கைகளுக்கு மேல் உள்ள தேவிகள் இருக்கா, ரூடா தேவிகள்னு. நேற்று கிளாஸில் ஒரு அம்பாலை பார்த்துருப்போம். இவா தான் அஸ்வாரூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாலை காமிச்சோம் உங்களுக்கு. திருஷ்டியில் ஆக்கர்ஷணம் பண்ணி இழுத்துருவா அப்படின்னு. அந்த அம்பாள் போல் இருக்கக்கூடிய நிறையா தேவிகள் இருக்கா. இதுக்கு முன்னாடி வார்த்தையில் கூட பார்த்தோம் இல்லையா, காக்கினி ரூபதாரிணின்னா காக்கி ரூபமாக இருக்கக்கூடிய, அதாவது காக்கிங்கிறது காக்கா. காக்கினி ரூபதாரிணி. காக்கினி ரூபதாரிணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூலாதாராம் புஜாரூடா. மூலாதாராம் புஜாரூடா. வண்டு ரூபமாகவும் இருக்காங்க. இந்த
காக்கினிங்கிறது வண்டு குழவி போல வருது இல்லையா, அந்த போல ஜீவராசிகளும் அம்பாளோட ரூபந்தான் அப்படிங்கிற. குழவி, வண்டு, எறும்பு, காக்கா, இது போல் இருக்கிறது அனைத்துமே தேவியோடைய அம்சங்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் நம்ம இம்சை பண்ணக்கூடாது, அதெல்லாம் புசிச்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ சாப்பிட்றவாலாம் என்ன கணக்குன்னு கேட்டேன்னா, பண்ணக்கூடாத விஷயத்தை யாரோ போதனை பண்ணி அவருக்கு தெரியாமல் பண்ணின்னு இருக்கான்னு அர்த்தம். சரியா? மூலாதாராம்புஜாரூட மூலாதாராம்புஜாரூட பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்தித பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்தித அங்குஷாதி பிரஹரண வதனாதி நிஷேவித முக்தௌதனா சக்தசித்தா யுக்தௌ. மூணாவது காவும் தாவும் ஊகாரமும் சேர்ந்தது தான் தௌ அப்படின்னு வருது. முக்தௌ. இது அதில் தௌன்னு வரக்கூடிய இடத்துல சைலண்டாக உள்ளுக்குள்ளார ஊ இருக்குது. தௌ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஊக்காரம் இருக்கிறது. அதான் முக்தௌ தனா சக்த சித்தா அப்படின்னு சொல்கிறது. முக்தௌ தனா சக்த சித்தா காக்கின்யம்பா ஸ்வரூபிணி ஆக்ஞா சக்ராப்ஜ நிலையா சுக்லவர்ணா ஷடானனா மஜ்ஜா சம்ஸ்தாஹம் சவதி முக்கியசக்திர் சமன்விதா ஹரித்ராணேகரசிகா காக்கினி ரூபதாரிணி. ஹாக்கினி, இந்த இடத்துல ஹாக்கினி, இதுக்கு முன்னாடி காக்கினி வந்தது, இங்கே ஹாக்கினி ரூபதாரிணி. சஹஸ்ரதல பத்மஸ்தா சர்வவர்ணோபசோபிதா. சஹஸ்ரதல பத்மஸ்தா அப்படின்னா 1000 இதழ்கள் கொண்ட பத்மங்கள், அதில் நிலையாக இருந்துருக்கா அம்பாள். அந்த பத்மமாகவே தேவி இருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வாக்கியார்த்தமாக பார்க்கணும். சஹஸ்ரதல பத்மஸ்தா சர்வவர்ணோபசோபிதா சர்வாயுதரா சுக்ல சம்ஸ்திதா சர்வதோமுகி சர்வோதனப்ரீதசித்தா யாக்கின்யம்பா ஸ்வரூபிணி ஸ்வாஹா ஸ்வதா மதிர்மேதா ஸ்ருதிஸ்மிருதிரனுத்தமா. இதோட 10வது கிளாஸ் முடிஞ்சிடுது. மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங். ஆல் மை யூடியூப் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கோ, உங்களுடைய லைக் கொடுங்கோ, கமெண்ட்ஸ் தெரிவிங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, வீடியோவை ஸ்டோர் பண்ணி வச்சுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. யார்கிட்டையாவது பெரியவாள்கிட்ட பேசும்போது சின்னவா பெரியவா யார்கிட்டையாவது பார்த்தேன்னா என்னுடைய சேனல் பேரை ரெஃபர் பண்ணி விடுங்கோ. சொல்லி கொடுத்துட்டுருக்கார், கற்றுக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏதாவது ஸ்கூலில் கூட சொல்லித்தரணும்னு சொன்னாலும் இது பண்ணி விடுங்கோ. வேத சர்டிஃபிகேட் வச்சுட்டுருக்கேன். அகோபில மடம் போல் இருக்கக்கூடிய ஏதாவது பிராமின் ஸ்கூலில் குழந்தைகளுக்கு வேதம் சொல்லித்தரணுன்னா கூட என்னை கூப்பிட்டு சொன்னேன்னா, சென்னையில் தான் இருக்கேன். உங்கள் ஸ்கூல் குழந்தைகளுக்கும் வேதம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிராமண குழந்தைகளுக்கும் வேதம் சொல்லித்தருவேன். கமர்ஷியலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஸ்லோகம் போன்ற நல்ல விஷயங்களை சொல்லித்தருவேன். தேங்க்யூ.